நம்ம கருப்பையில இருக்கக்கூடிய சில நோய் தொற்று கிருமிகள் காரணமாக கருப்பையில தேவையில்லாத கட்டிகளோ அல்லது கழலைகளோ அல்லது கருக்குழாய்களில் அடைப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது நம்மளால இயற்கையான முறையில் கருத்தரிக்க முடியாமல் போகலாம். கருமுட்டை வெளிப்பட்டாலுமே கூட அதே மாதிரி ஆண்களுடைய உயிரணுக்கள் அவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, இல்லை அவங்களுடைய ஊர்ந்து செல்லக்கூடிய திறன், உயிரணுக்களுடைய ஊர்ந்து செல்லக்கூடிய திறன் மொட்டிலிட்டி குறைவாக இருக்கிறது, அல்லது கருமுட்டையை துளைக்கக்கூடிய தன்மை மார்ஃபாலஜி ஆஃப் த ஸ்பெர்ம் அது குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருமுட்டை சரியாக வெளிப்பட்டாலுமே கூட நம்மளால் கருத்தரிக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி மன அழுத்தம், கார்டிசால் லெவல் கூடும் பொழுது கருத்தரிக்கக்கூடிய சான்சஸ் குறைவு. ஸோ சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோன் அதிகமாக இருக்கும் பொழுது சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ரொம்ப குறைவு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் கருப்பை கழுந்து திரவம், உங்கள் கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழுந்து பகுதியில் சர்விக்கல் ரீஜியனில் ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் இருக்குது, இல்லை அந்த திரவத்தோட pH வேரி ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சரியான முறையில் உயிரணுக்கள் கருமுட்டையை அடைய முடியாமல் போகலாம். இதை நம்ம கருத்தரிக்கிற முடியாது போகிறதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறோம்.